நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்கிங் நியூஸ் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். அதாவதுங்க, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படமாக வருதுன்னு சொல்லி ரசிகர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கர ஒரு ஹைப்போடு இருந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிற ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து கேமியோ பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் கிடச்சிருந்து. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைப்பு ப்ளஸ் க்யூரியாசிட்டியோடு இருந்தோம். எப்படி வந்து இவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேருந்து இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இந்தியாஸ் பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த திரைப்படத்தில் நடிக்க விருப்பமில்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலகியிருக்காரு. ஸோ ஏன் வந்து அவர் நடிக்க விருப்பமில்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலிட் ரீசன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த நடிகர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 படத்தினுடைய கேமியோ வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் அவர் என்ன ரீசன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜெயிலர் 2 அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய வியூவர்ஸ்க்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறேன். என்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக கோலிவுட் சினிமா ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னங்கிறது உங்களுக்கே தெரியுங்க, நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம், அதாவது முழு படமுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து லீக்காக இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, ஹச்டியில் லீக் ஆகிருக்குங்க. இன்னும் படம் தியேட்டருக்கு கூட வரல. ஜென்ரலாக லீக் ஆச்சுன்னா தியேட்டர் பிரிண்ட் வந்த பிறகு தான் ஹச்டி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழு படமுமே ஹச்டியில் வந்து லீக்காக இருக்குது. ஸோ வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு தாழ்ந்த ரெக்வஸ்ட், படத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய ஃபுட்டேஜஸை சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ சினிமாவை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். சே நோ டு பைரசி அப்படிங்கிற இந்த விஷயத்தை கூறிக்கொண்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஜெயிலர் 2 திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேமியோஸ் வந்து இருக்குங்க. நம்ம ரஜினி சார் வந்து இருக்கார், விஜய் சேதுபதி இருக்காங்க, நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் வந்து இருக்கார், மோகன்லால் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி பல கேமியோஸ்லாம் இருக்குது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான நம்ம ஷாருக் கான் அவர்கள் ஒரு தரமான கேமியோ பண்ண வேண்டியதாக வந்து இருந்துச்சுங்க. பட் இப்போ என்னென்னா, நம்ம ஷாருக் கான் அவர்கள் நான் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் கேமியோ பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. அதற்கு அவர் மெயினாக வந்து என்ன ரீசன் வந்து சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலி வந்து என்னென்னா, அங்கே கிங் படம் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு. ஏர்லி இன் த சென்ஸ் ஜெயிலர் 2க்கு முன்னாடியே வந்து வர வேண்டியதாக வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து கிங் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆன காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆன பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா கிங் படம் வந்து ரிலீஸ் ஆக போதான். ஸோ கிங் படத்துக்காண்டி நம்ம ஷாருக் கான் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான லுக் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காராம். ஸோ அந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜெயிலர் 2ல் ரிவீல் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் 2 பார்த்த பிறகு தான் கிங் படம் வந்து பார்ப்பாங்க. ஸோ கிங் படம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த லுக் வந்து ஒரு சர்ப்ரைஸ்டான ஒரு ஹைப்படாக ஒரு க்யூரியாசிட்டியாக வந்து தராது. ஏன்னா அந்த லுக்கு அவங்க ஆல்ரெடி ஜெயிலர் 2லே பார்த்துருப்பாங்க. ஸோ லுக்கு காரணத்துக்காண்டி நான் ஜெயிலர் 2 படத்தில் கேமியோ பண்ணுறதுக்கு நான் வந்து தவிர்க்கிறேன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிங் ஷாருக் கான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு. பட்டு சீரியஸ்லி சொல்லணும்னா, ரஜினி சாரோட கேமியோ பண்ணுறதுல என்னங்க லுக்கு, வேறு ஏதாவது லுக்கு வச்சுட்டு கூட வரலாம். இந்த மாதிரி அரிய வாய்ப்பெல்லாம் வந்து நம்ம ஷாருக் கான் அவர்கள் மிஸ் பண்ணுறாரு அப்படி தான் சொல்லணும். என்ன தான் ஷாருக் கான் அவர்கள் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட நம்ம ஷாருக் கானுக்கே ஒரு ராஜானா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். பட் இப்போ அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமியோ வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம ஷாருக் கான் அவர்கள் கேமியோ பண்ண வேண்டிய அந்த ரோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேசோடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டரான நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல் வந்து நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து மெயினாக என்ன ரீசன் சொல்கிறார் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அவரே நிறையா படத்துக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காராம். ஸோ அந்த படத்துடைய ஷூட்டிங்க்கு கொண்டு நம்ம பவன் கல்யாண் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக போக முடியாது. அதுக்கு முக்கியமான ரீசன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக வந்து ஆகிட்டார். ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அவரோட படத்துக்கே அவரால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஷூட்டிங் வந்து போக முடியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேறு ஒரு படத்துக்கு கேமியோஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஜெயிலர் 2 டீம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ரோலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடிஷன் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஷாருக் கானை கூப்பிட்றீங்க, பவன் கல்யாணை கூப்பிட்றீங்க, நம்ம பாலையா வேறு கூப்பிட்டாங்க. பட் பாலையாவை வந்து பார்த்திங்கன்னா பட் பாலையா வந்து ஆக்சுவலி வேறு ரோலுக்கு வந்து கூப்பிட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹீரோவாக தான் நடிப்பேன், இந்தமாரி சின்ன சின்ன ரோலில் நடிக்க வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதனால் அந்த ரோலில் தான் இப்போ விஜய் சேதுபதி வந்து நடிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வேறு எந்த நடிகரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாருக் கான் அவர்கள் கேமியோ பண்ண வேண்டிய அந்த ரோலுக்கு யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ
அவங்கள மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. ஸோ என்னைய கேட்டிங்கன்னா ஆனஸ்ட்லி நான் வந்து ஒரு பயங்கரமான தீவிரமான ஒரு விஜய் ரசிகன். ஸோ அந்த காரணத்துக்காண்டி நம்ம தளபதி விஜய் அவர்களே வேணா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலுக்கு வந்து கூப்பிடலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 12 நாளில் வந்து எலெக்ஷன்லாம் வந்துடும். எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 or 3 days தான் அவரால் நடிச்சுக்கிட்டு போயிடுவார். ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக வந்து இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஃப்ரேமில் அந்த சைடு தலைவர், இந்த சைடு வந்து தளபதி பயங்கரமாக இருக்கும். விஜய் சாரும் வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட ஃபேன் தாங்க. ஸோ விஜய் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய் மூமெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம தளபதி ரசிகர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனை தவிர்த்து இன்னொரு படத்தில் நம்ம தளபதியை வந்து திரும்ப ஸ்க்ரீனில் விட்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும் அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்ம தளபதி அவர்கள் கேமியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.